தங்க நகை தங்க நகை எந்த நாளில் அடமானம் வைக்கலாம்? தங்க நகை எந்த நாளில் பேங்க்லேருந்து போய் மீட்டு வெளியே கொண்டாடலாம்? தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, பட்டுப்புடவை வாங்கிறது எந்த நாளில் வாங்கலாம்? அதாவது தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, பட்டுப்புடவை வாங்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை குளிகை ஓரையில் நீங்கள் வாங்கலாம். வெள்ளிக்கிழமை குளிகை ஓரையில் நீங்கள் வாங்கலாம். அதே தங்க நகை பேங்கில் கொண்டு வைக்கிறீங்க, அடமானத்தில் வைக்கிறீங்க, ஒரு முடியாத சூழ்நிலைக்கு ஒரு இடத்துல கொண்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தங்கம் கொண்டு அடமானமாக பேங்கில் வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தங்கம் கொண்டு அடமானமாக பேங்கில் கொண்டு வைக்கக்கூடாது. அதே செவ்வாய்க்கிழமையும் வைக்கக்கூடாது. இதை பார்த்துக்குங்க. இப்படி இந்த வியாழக்கிழமையும் அதே வியாழக்கிழமைங்கிறது குரு நாள், குருவாரம். அதாவது வியாழக்கிழமைங்கிறது குருவுக்கு உகந்த நாள். அப்போ அந்த வியாழக்கிழமையும் கொண்டு நீங்கள் பேங்கில் தங்க நகை அடமானம் வைக்கக்கூடாது. அதே நேரத்துக்கு குளிகை நேரத்துலேயும் நீங்கள் தங்கத்தை கொண்டு அடமானத்தில் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் தங்கம் வாங்கிறது வெள்ளிக்கிழமைக்கு வாங்கலாம். புடவை அதாவது தங்கம், வெள்ளி, பட்டுப்புடவை குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதே குளிகை நேரத்தில் போய் நீங்கள் அடமானம் வச்சிடாதீங்க. பேங்கில் கொண்டு அடமானம் வைக்கிறது இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்லே எல்லாமே இருக்குது. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் எப்போ அப்படிங்கிறத எல்லா அதில் டீட்டில் இருக்குது. யமகண்டம் அப்போ இன்றைக்கி நாள் நல்ல நாளா அப்படிங்கிறதும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நகை வாங்கிறது, பட்டுப்புடவை வாங்கிறது, கொலுசு, தோடு இப்படி இந்த மாதிரி பொருள்கள் எப்போவும் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு குளிகை நேரத்தில் வாங்கினீங்கன்னா மேலும் மேலும் இன்னும் இந்த டிசைனான தோடுகள், மூக்குத்திகள், தங்கங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அடிக்கொருக்கா குளிகையில் வாங்கும்போது அடிக்கொருக்கா நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பட்டுப்புடவையும் அதே மாதிரி தான். நீங்கள் குளிகை நேரத்தில் வேணால் நிறையா பட்டு நீங்கள் வாங்கி கல்யாண ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை உடுத்திட்டு போகிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த குளிகன் அடுத்து வருமானத்தை கொடுப்பார், மன ஆத்ம திருப்தி கொடுப்பார். உங்களுக்கு வருமானம் வரும்போது நீங்கள் வாங்குறதுக்கு என்ன இருக்குது? அதே நேரத்துக்கு அடமானம் வைக்கும்போது மட்டும் நீங்கள் குளிகை நேரத்தில் கொண்டு அடமானம் வச்சிடக்கூடாது. பேங்க்லேயும் சரி மற்றவங்ககிட்டையும் மற்ற இடத்துலையும் கொண்டு நகைகளை கொண்டு போய் வச்சிருங்க, எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு கூட ஒரு விஐபிகிட்ட வாங்குகிறோம்னா அதை வாங்கக்கூடாது அந்த நேரத்தில். அதை பார்த்துங்க அந்த மெயினாக. அப்புறம் அடமானம் வைக்கிறது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை வைக்கக்கூடாது. மெயினாக பார்த்துங்களேன். அதெல்லாம் வியாழக்கிழமை குருநாள். குரு அதாவது வியாழக்கிழமைங்கிறது குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். பெரும் பணத்துக்கு பெரும் பணம் நகைக்கெல்லாம் குரு பகவானே காரகராக வர்றார். அதனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் தங்க நகையெல்லாம் கொண்டு அடமானம் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் பார்த்து இதை செயலுக்கு கொண்டு வாங்க. அந்த மகாலட்சுமி தாயார் எப்போவுமே உங்களுக்கு பொண்ணும் பொருள் சொத்து சுகத்தோடு உங்களை வாழ வைப்பார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்து.